இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். அவனோட நாமம் மகிமைப்படுவதாக. செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டுகிறது. உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனங்கள் எங்களோடு நீங்க பேசுங்க. தேவன் தாமே உம்முடைய பிரசனத்தினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியை என்னுடைய வேத பகுதியிலிருந்து இந்த வசனம் எனக்கு உதாரணமாக அடிப்படையாக இருந்தது. நான் அப்போஸ்தலர் பகுதியில் தான் என்னுடைய காலை தியானமாக நான் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வாக்கியம் எனக்கு இந்த செய்திக்கு என்னை அநேக நாட்கள் சொல்ல முடியாது, ஒரு மாதமாக அதை நான் என்னுடைய பிரயோஜனத்துக்காக நான் அதை ப்ரிப்பேர் பண்ணினேன். அதை நான் எழுதி வைத்தது உண்டு. இங்கு நான் பேசுவது நிறைய பெரிய பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் எளிமையான ஒரு வார்த்தையில் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார் என்பதை மாத்திரம் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள எனக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. இன்றைய செய்தியை நான் இப்படியாக தலைப்பை வைத்திருக்கிறேன். எப்படி என்றால், உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்வு யாருடைய வாழ்விலாவது தாக்கத்தை ஏற்படுத்தியதுண்டா? இன்னொரு சொல்றேன், உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்வு யாருடைய வாழ்விலாவது தாக்கத்தை ஏற்படுத்தியது உண்டா? Has your Christian life had an impact in anyone's life? இதுதான் இந்த வசனம். கொர்நேலியா இந்த 10ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது எனக்கு ஒரு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கொர்நேலியா யார் என்பதே நமக்கு தெரியும் இல்லையா? வெளி யூதன் கிடையாது இல்லையா? ஆனால் அவருடைய தர்மங்களும், அவர் இந்த முதல் வசனத்தில் நம்ம படிக்கும்போது அவர் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் மக்களுக்கு. அது மாத்திரமல்ல, ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டதாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவரையே திரும்பி பார்க்கும் அளவுக்கு அவனுடைய தர்மங்களும் நல்ல காரியங்களும் அது அவனுக்கு உபயோகமாயிருந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, இன்னைக்கு உலகத்தை நம்ம பார்க்கும்போது நிறைய தாக்கங்கள் ஏற்படுகிறது இல்லையா? ஸ்போர்ட்ஸ் மேன் நிறைய இளைஞர்களை அவருடைய வாழ்க்கை மூலமாக எப்படியாவது இவரை போல நான் மாற வேண்டும், விளையாட வேண்டும், அவரை போல நான் பேச வேண்டும் இல்லையா? அது யாருமே மறுக்க முடியாது. ஆக்டர்ஸ், சினிமா இன்னைக்கு மிக 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 நிறைய இளைஞர்கள் எப்படி பார்த்துருக்காங்க, யாரோ ஒருவர் அவருக்கு ஒரு ஹீரோவாக, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் தெய்வ வாக்கு. அவர் தங்களுடைய குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, தங்களுடைய எந்த ஒரு காரியத்தையும் பார்க்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்காக தன் உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு படித்தவர்கள் இல்லையா? படித்தவர்கள் அவருடைய வாழ்க்கையின் தாக்கத்தை அவர்கள் ஏதோ ஒரு முறையில் செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. மறுக்க முடியாது இல்லையா? யாருமே மறுக்க முடியாது. ஆனால் இது நம்ம படிக்கும்போது, நான் இதெல்லாம் யோசிச்சு கொண்டு இருக்கும்போது, கிறிஸ்துவனாக இருக்கிற நான் எவ்வாறாக அந்த சமுதாயத்தை தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது? ஒரு கேள்வி. அது நான் யோசிக்கும்போது, அது பெர்சன்டேஜ் கணக்கில் நான் அப்படியே போட்டு பார்க்கும்போது மிக குறைவாக இருக்கிறது. எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையின் பாதையில் நான் அநேக தாக்கத்தை ஏற்படுத்தினது உண்டா என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்பும்போது அது எங்கேயோ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. போன வாரம் நம்ம மிஷினரி தாக்கத்தை குறித்து நம்ம படித்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம அங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே ஒரு மிஷினரி தான்.
இந்த கேள்வியை நான் உங்க முன்பாக நான் விடுகிறேன். உங்க குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் உங்க தாக்கத்தை ஏற்படுத்துவது உண்டா? ஏன்னா இந்த மெசேஜ் சொல்லும்போது நிறைய உதாரணங்களோடு நான் சொல்லக்கூடுமானா இது உங்களுக்கு எளிமையான முறையில் அதை புரியுவதற்கும் எனக்கு அதை இம்பேக்ட் பண்ணனதால நான் சொல்லுவதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறது. யாருடைய வாழ்க்கையும் பெருமைக்காகவோ கிடையாது. நம்முடைய மத்தியில் ஒரு நபர் போன வாரத்துக்கு 2 மாதத்துக்கு முன்பாக வந்தார். அவருடைய பேர் ஜார்ஜ் முல்லர் இல்லையா? அந்த தம்பியை நீங்கள் பார்த்தீங்க, அவருடைய புஸ்தகம் நீங்கள் யாரெல்லாம் படிச்சீங்கன்னு தெரியாது. ஒரு புஸ்தகத்தை அவர் வெளியிட்டார். அந்த புஸ்தகத்தில் ஒரு தலைப்பை அவர் எழுதியிருக்கிறார். அவர் படித்தார், நிறைய டிகிரி ஏதோ படித்தார், MBA படித்தேன் அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் ஒரு வார்த்தையில் ஒரு இடத்துல அவர் சொல்கிறார், என்னோட தாத்தா நான் எப்போ பார்த்தாலும் அவர் இந்த வேதாகம் புஸ்தகத்தை திறந்து படிப்பதும் தியானம் பண்ணுவதும் ஜெபிப்பதும் என் மனதை அது பாதித்தது. அந்த வார்த்தை போட்டிருக்கார். இஸ் இம்பேக்டட். அந்த தாத்தா அவர் பெரிய அட்வைஸ் பண்ணல. உட்காந்து ஜார்ஜ் முல்லர் தம்பி நீங்கள் அப்படி இருக்கணும், நீங்கள் சர்ச், நான் அப்படியே என் பையன் சொல்லுவேன், நான் அப்புறம் சொல்லிடுறேன், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வள கலக எதுவுமே சொல்லலை. ஆனால் அவருடைய வாழ்க்கை கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தினந்தோறும் செய்யும்போது ஒரு மனுஷன் அதை பார்க்கும்போது அவன் புஸ்தக எழுத்தாளராக மாறக்கூடிய நிலைமைக்கு அந்த தாத்தா ஜார்ஜ் முல்லுடைய வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணார். ஆச்சரியமா இருக்குல்ல? எளிமையான ஊழியம். அவர் அவர் இறந்தாருன்னு போட்டிருந்தார். அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்னு போட்டிருக்கு. நம்ம எவ்வாறு நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, நம்மோடு பயணம் செய்கிற கூட வேலை செய்கிற மக்களுக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லுகிறோமே, நம்முடைய தாக்கம் எவ்வளவு தூரமாக மற்றவர்களை பாதிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி எவ்வாறாக அதை எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீங்க. இதுதான் என்னுடைய இதை படிக்கும்போது கொர்நேலியா ஒரு சாதாரண ஒரு மனுஷன். கொர்நேலியாட்ட ஆண்டவர் பேதுருவிட்ட சொல்லும்போதே போப்பா நீ சொல்லும்போது அவன் விவாதிக்கிற ஆண்டவரே அவன் புறஜாதி, நான் எப்படி போவோம்? ஒரு தர்க்கமே உண்டாகுது. நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தர்க்கமே உண்டாகுது. ஆனாலும் அவனுடைய தர்மங்களும் அவனுடைய நல்ல காரியங்களையும் ஆண்டவரையே ஒரு விசை அவனை பார்த்து தேவதூதன் போய் அந்த இடத்துல நின்று பேசக்கூடிய ஒரு நபராக முடியுமா? சாத்தியம், பாசிபிள். அது மாத்திரம் சொல்ல முடியாது, இந்த ஒரு தாக்கத்தை நான் சொல்ல முடியும். நாங்கள் இந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் டாக்டர் சஞ்சு அவருடைய கிளினிக்கில் நாங்கள் ஒரு ப்ரேயர் மீட் வச்சுருந்தோம். நாங்கள் வளர்ந்து வருகிற நேரங்களில் அங்கே வேலை செய்கிறவர்களாம் 10 மணிக்கு அங்கே நாங்கள் பைபிள் ஸ்டடி, டீரான தினேஷ் அண்ணன் எல்லாம் அங்கே போய் நாங்கள் பைபிள் ஸ்டடி, எங்களுக்கு அந்த பைபிள் ஸ்டடி வருவதற்கு இடம் இல்லாத காரணத்தினால், நேரம் இல்லாதனால 9:30 மணிக்கு அங்கே அவருடைய கிளினிக்கில் ஒரு பைபிள் ஸ்டடி நடந்தது. 8 வருஷம். அப்பொழுது என்னுடைய நண்பன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் அடிக்கடி எல்லா மீட்டிங்க்கும் வருவார், அவர் ஒரு RC பேக்ரவுண்டை சேர்ந்தவர், அவர் பேர் சுதன். அவர் இந்த மீட்டிங்க்கு வந்து அவர் ஆண்டவராக இயேசுவை, இந்த வேதாகமத்தை அப்படி எங்களுக்கு அது தெரியாது. அவரும் பேச்சுலர் இருந்தார், நாங்களும் பேச்சுலர் இருந்தோம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து போய் அந்த 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 பைபிள் ஸ்டடியில் நாங்கள் கலந்து கொண்டோம். ஆனால் 8-9 வருடங்களுக்கு அப்புறம் அவர் ஒரு நாள் என்னுடைய ஆஃபீஸில் சொன்னார், இந்த பைபிள் ஸ்டடி என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் அறிந்து கொள்வதற்கு எனக்கு பயன்பட்டது. என்ன ஒரு தாக்கம் பாருங்க, என்ன ஒரு தாக்கம். நாங்கள் நினைச்சோம் ஏதோ அந்த தம்பியை நான் கூட்டிட்டு போனேன், என் ஃப்ரெண்டு தான், அவன் போய் உட்கார்ந்து படிப்போமேன்னு சொல்லி நாங்கள் படித்தோம். ஆனால் 8 வருடங்களுக்கு அப்புறம் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முறைப்படி தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவரை கற்றுக்கொண்டார். அது மாத்திரம் கிடையாது, அவர் இன்றைக்கு 53 பிரதி புஸ்தகத்தை வெளியிட்டுள்ளார். அவங்களுடைய பத்திரிகையில அவர் அந்த புஸ்தகத்தை அவர் வெளியிடுகிறார். மிகப்பெரிய சாட்சியாக அந்த வட்டாரத்துல, அந்த இடத்துல நம்ம செய்ய முடியாத ஊழியத்தை, ஆனா இந்த நண்பன் 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வேதாகம ஒரு கல்வி அவங்க படிச்சதை நான் ஆச்சரியப்பட்டு போனேன். என்னால் நம்ப முடியல. இப்படியும் ஒருவர் இம்பாக்ட் ஆக முடியுமா? தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? யோசிக்க முடியல. இன்றைக்கு அநேகருக்கு
அவர் பிரயோஜனமுள்ள ஒரு மகனாக அந்த இடத்துல ரகசிய ஒரு விசுவாசியாக அவர் அநேகருக்கு தேவனை பற்றி சொல்லுகிற அந்த நூலை அவர்களுடைய பத்திரிகையில அவர் வெளியிட்டுகிறார். நேற்று தினத்தில் அவரோட பேசும்போது 55வது புஸ்தகத்தை அந்த பகுதியை அவர் வெளியிட்டிருக்கிறார். ராஜனங்களுடைய மெசேஜ் அவர் கேட்பார், போட்டு என்னிட்ட கேட்டு அவர் லிங்க் அமுச்சு விட்டு அதை கேட்பார். சில விஷயங்களை எனக்கு டவுட் இருந்தால் அவர்கிட்ட கேட்டு அதை சொல்லுவேன். சில விஷயங்கள் புரியாததை தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதுதான் நான் இந்த பகுதியில் நான் சில தேவ மனிதர்கள் எப்படியாக தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆமாம், இந்த பகுதியை நான் பேசும்போது இதை நான் இந்த ஊழியத்தை நான் ஈடுபடும் போது உங்களுடைய நேரம் அதில் கம்மியை செலவழிக்க தான் செய்யணும். இன்னொரு பகுதியும் கூட நான் சொல்கிறேன். ஒரு தம்பியை நான் கடந்த வருஷம் போய் சந்திக்க போனேன் கொல்லத்தில். 10 வருடங்கள் அவர் பெத்தேலில் யாருமே இல்லாத ஒரு நண்பர், ஒரு தம்பி. அவரை 10 வருடமாக ஒரு ஸ்தாபனத்தில் குக்கிங் வேலை பண்ணுறார். என் மனசில் அவர் எல்லா வருஷமும் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆனால் எப்படியாச்சும் நீங்கள் அந்த இடத்துக்கு பாருங்கன்னு நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன், பார்த்துடலாண்டா, அது ஏன்டா, நான் கண்டிப்பாக பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அவனை அமுச்சிடுவேன். அந்த நேரத்தில் அவனை சால்வ் பண்ணி அமுச்சிடுவேன். அது எனக்கு ஒன்றுமே தோணலை. ஆனால் ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த தம்பியை நான் போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் நானும் என்னுடைய மனைவியும் சும்மா போய் பார்க்கலான்னு சொல்லி கொல்லத்தில் நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்தாபனத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்து எல்லாரும் கூப்பிட்டு இதான் எங்கள் அண்ணன், இதான் எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டி சொல்லும்போது அவர்கள் கேட்குற ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லலை. நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் தான் அண்ணனா, 10 வருஷம் ஆச்சா, இவரை நீங்கள் ஒருத்தரையும் கூடி பார்க்க வரலையா? வெக்கமாக இருந்துச்சு. அவர் அந்த இம்பேக்ட் நான் கொடுக்க முடியல. அது பார்த்ததுக்கு அப்புறம் அவன் பயங்கரமான உற்சாகம் அடைஞ்சான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் புன்னகை, அவன் சிரிப்பு, அவனுடைய காரியங்கள் எல்லாம் டெய்லி அதுக்கப்புறம் என்னை கூப்பிட ஆரம்பித்தான். அப்போ நான் நினச்சேன், ஒரு பயணம், ஒரு சந்திப்பு அவனை எவ்வளவாக ஆண்டவருக்குள்ள உற்சாகப்படுத்தினதை நான் கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சேன், ஒருவனை தாக்கத்தை ஏற்படுத்த கூடுமானால் உங்களுடைய பணம் அதுக்கு தேவை, உங்களுடைய நேரம் அதுக்கு தேவை, உங்களுடைய இல்லங்கள் அதுக்கு தேவை. ஒரு மணி நேரம் இருந்து நம்ம பிரசங்கித்து போவதனால் ஒருவன் அதில் அவன் இம்பாக்ட் ஆக முடியாது. அவனுடைய தாக்கம் எவ்வளவாக இருக்கும் என்பதை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு உங்களுடைய நேரம் தேவை, உங்களுடைய பேச்சு தேவை. உங்களோடு அந்த தம்பியை அணைச்சி அவன் கை மேலே கை போட்டு, தம்பி நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே படிக்கிற, உன்னுடைய இடம் எங்கே இருக்கிறது, கோயம்புத்தூர் நீ எங்கே வசிக்கிற என்பது உங்களுடைய வாயிலிருந்து கேட்கணும். அதுதான் அன்பு. ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டீ வாங்கி கொடுத்து அவனோட பேசணும் 1 மணி நேரம். அதுக்கு உங்களுடைய குடும்ப நேரம் செலவழிக்கப்படும். யூ ஹாவ் டு பி சாக்ரிஃபைஸ். உங்க குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ற டைம் அதுல நஷ்டம் ஆகும். அது நீங்க பொறுத்து தான் ஆகணும். அப்படி இல்லாம இப்படிப்பட்ட மகத்துவமான இந்த உன்னதமான பணியை செய்ய முடியாது. அதான் பேதுரு வந்தாரு, ஆண்டவர் வந்தார் பேதுருட்டா. எல்லாம் முடிஞ்சதுக்கு பேதுரு இப்போ தெரியும். ஆனா 3 வார்த்தை சொல்றாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறையா. அவர் சும்மா சொல்லிக்க மாட்டார் இல்லையா? எல்லாத்தையும் தெரிஞ்ச தெய்வம், உள்ளத்தை எண்ணத்தை எல்லாத்தையும் அறிஞ்ச தெய்வம். அவர் சும்மா சொல்ல மாட்டார். என்ன சொல்றாரு தெரியுமா? பேதுருவை பார்த்து, என்ன நேசிக்கிறையா? ஆமாண்டவரை. சும்மா சொல்லாதே, என்ன நேசிக்கிறையா? ஆமாண்டவரை. திருப்பியும் சொல்ற, நேசிக்கிறையா? அப்படின்னா என்ன பண்ணணுமாமா? உன் ஆடுகளை மெய். அதுனா என்ன அர்த்தம்? ஆடுகளை மேய்க்கணும். யூ ஹாவ் டு பி சாக்ரிஃபைஸ் சம்திங். ஏதோ ஒன்று நீ இழக்கணும். என்ன? உன் தொழில், உன்னுடைய எண்ணம், ஃபியூச்சர், நீ எடுத்து வைக்கிற எல்லா காரியமும் அதில் அடிப்படும். ஆனால் எனக்காக நீ நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வைராக்கியம் இருக்கணும்னா, யூ ஹாவ் டு பி ஏதோ ஒன்று தியாகம் பண்ணணும். வந்துட்டான் ஆண்டவரை, நான் நேசிக்கிறேன். அவன் நேசிச்சான். அதுக்கப்புறம் வாழ்க்கை வித்தியாசமானது. எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு காரியம். இம்பேக்ட். யாரையாவது தாக்கத்தை
நாம் ஏற்படுத்த முடியும். நான் போன இந்த கேம்பில், ரேடியன்ஸ் கேம்பில் ஒரு இந்த இவங்க கவுன்சிலர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம், அப்போது முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, அது போன வருஷோட கேம்புக்காக அவங்க வந்தாங்க. அப்போ ஊழியர்கள் நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஒருவர் இந்த சபையில் அவரை பார்த்ததுக்கப்புறம், அவர் ஒரு ஊழியர், அவர் திருச்சியில் ஊழியம் பண்ணுறாரு. அந்த நபர் திடீர்னு இந்த மனிதனை பார்க்குறாரு. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன், அந்த அந்த மூமெண்ட் எல்லாம் பார்த்தேன். அவர் கேட்குறாரு, ஓ இவர் தானே அந்த அந்த பையன் கேட்குறாரு. அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் போகுது. உடனே நான் கேட்டேன், இது ஏன் இது இப்போ எப்படி அவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறீங்கன்னு அவங்கள்ட்ட நான் சொன்னேன், கேட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் 5ஆம் கிளாஸ் எவ்வளோ தெரியல, 8ஆம் கிளாஸ்லேருந்தோ அவர் தினந்தோறும் அந்த அந்த குடும்பத்துக்கு அவர் காசு அனுப்பி கொண்டிருந்தார், பணம் உதவி பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் இவருக்கு அவர் சந்திச்சதே கிடையாது. முதல் சந்திப்பு இந்த ஹாலில் வச்சு அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க, அந்த கேட் பக்கத்தில், நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் அவர் ஊழியராக நிற்கிறார். நீங்க தானே அந்த நபரா என்பது 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பயங்கரமா ஆச்சரியமாச்சு. எத்தனை வருஷம், 10, எனக்கு என்னமோ 10, 12, 15 வருஷம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் அவர் எழுதுவார். ஆனால் இவங்க தொடர்ந்து அந்த நபருக்கு பணத்தை அனுப்பி கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு நேரத்தில் இவங்க சந்திக்கிற இடம் என்ன, ஒரு ஊழியர் என்று சொல்லும் போது, நீங்க தான் தெரியும் ஊழியர் என்று தெரியும், ஆனால் நபருக்கு நபர் சந்திக்கும் போது அவங்க 2 பேரும் ஹக் பண்ணி அவங்க அந்த அன்பை பரிமாற்றும் போது ஆச்சரியமா இருந்தது. தேவனுடைய அந்த ஒரே நாள் நடந்ததில்லை, ஏதோ ஒரு மாசத்துல நடந்தது காரியம் அல்ல. 10 வருஷம் டிராவல். யார் அவர்? இப்பொழுது ஒரு ஊழியராக இன்றைக்கு அநேக இடத்துல தேவனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு மகனாக மாற்றக்கூடிய இந்த குடும்பத்துக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. எவ்வளவு சூப்பர் பாத்தீங்களா? அது உடனே நடந்த ஒரு விஷயம் அல்ல. அவங்களுடைய பணத்தை கொடுத்தாங்க, அவங்கள நேசிச்சாங்க, அவங்களுக்கு நீ வந்து அவங்கள பெருமைப்படுத்தணும்னு அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனா அவங்களுடைய இன்றைக்கு ஒரு தேவ ஊழியராக அவர்கள் நடமாடியதை நாம் மறக்க முடியாது. இது எங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? இது யார் சொல்லி கொடுத்தாங்க? இந்த பரிசுத்த வேதாகமம் அதை சொல்லுகிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இது என்ன ரொம்ப பாதிச்சிருந்தது. அப்பொழுது நான் இன்னும் உற்சாகப்பட்டேன். ஆண்டவரே, நான் நிறைய நேரங்கள் நினைச்சது உண்டு. ஆண்டவரே, நிறைய நேரங்கள் என்னுடைய குடும்பத்தோடு நான் செலவழிக்க முடியாதது என்னுடைய குடும்பம் சொன்னதை நான் நினைக்கும் போது, இந்த பகுதிகளை நான் படித்து ப்ரிப்பேர் செய்யும் போது, ஆண்டவர் இதை பார்த்து கொள்வார். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் என்னை அழைச்சவர், உண்மை உள்ளவர். இந்த ஊழியத்துக்காக நான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு வேகத்தை அவர் ஏற்படுத்தினார். இன்னைக்கு நாம் எத்தனை உட்கார்ந்திருக்கிறோம்? எவ்வளவு பேர் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு உங்கள் மூலமாய் தாக்கத்தை ஏற்படுத்தினது உண்டு? அந்த பகுதியோடு, அந்த சிந்தனையோடு சில தேவ மனிதர்கள் எவ்வாறாக மற்றவர்களை எவ்வாறாக அவர்களுடைய பிஸி ஷெட்யூல்லையும் அவர்களை தங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நான் ஜஸ்ட் உங்களுடைய மத்தியில் நான் ஷேர் செய்ய போறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32 42 வரை நாம் படிக்கும்போது, யாராவது ஒரு படிக்கலாம், 32 42 வரை. அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவராய் கிடந்த 5000 பேருள்ள ஒரு மனுஷனை கண்டார். பேசுவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். நித்யாவிலும் சாரோசிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில் போதும், ஒரு அந்த பகுதியோடு போதும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஜெருசலேம் வந்து 40 கிலோமீட்டர் மலைப்பகுதியில் இருக்கிறது. ஆனால் இந்த அவன் யோப்பா பட்டணம் ஒரு 50 கிலோமீட்டர் அவன் நடந்து வரணும். யார் இவர்? நீங்கள் இங்கே அப்போஸ்தலர் 1 - 12 வரை நீங்கள் படிச்சீங்கன்னா அவ்வளவு வேகமான ஒரு ஊழியர், துடிப்பான ஒரு பேதுரு, எல்லா விதத்திலும் துருதுருனா இவ்வளோ பிஸியாக இருக்கிறவர் ஒரு நபரை பார்ப்பதற்காக அவர் எங்கிருந்து வராரு? எருசலேமிலிருந்து 50 கிலோமீட்டர் மலைப்பகுதி.
வராரு, தூரம் அங்கிருந்து வராரு, ஒரு மனிதனை பார்ப்பதற்கு, அவனோடு ஷேர் பண்ணுவதற்கு, அவனை பற்றி அவனை குணமாக்குவதற்கு, அவனை வந்து சந்திக்கிற காரியம் என்னை பிரமிக்க வச்சது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஆனால் எவ்வளோ பிஸியாக இருக்கேன். முடியும். முக்கியமான பெரிய பெரிய கூட்டங்களுக்கு தான் நீங்க பேசணும் நபர்களா? அப்படி கிடையாது. உங்களுடைய ஊழியம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியமா கிடையாது. ஆனால் நீங்க தனி நபரை தேவனுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் யூ ஹேவ் டு பி டிராவல். ஒரு பயணம் இருக்கணும். அந்த காலத்தில் நம்மளை போல என்னது வண்டியோ பைக்கோ எந்த விதமான காரியம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர் எப்படி பயணப்பட்டிருப்பார். அந்த மனிதனை பார்த்து, அந்த மனிதனோடு பேசி, அந்த மக்களோடு அவங்க இணையும் போது அந்த நான் இப்படிதான் அந்த கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் இந்த பகுதியை நீ எழுதி வைத்திருக்கிறீரே, இந்த ஒரு மனிதனை பார்ப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை எழுதி வைத்திருக்க கூடுமானால் இன்றைக்கு அவ்வளோ பெரிய அந்த நேரத்தில் மிகவும் பிஸியான ஒரு சீசன், இவ்வளவு துடிப்பான ஒரு சீசன், அநேக தலைமைத்துவம் தாங்கி நடத்தக்கூடிய ஒரு சீசனுக்கு ஒரு நபரை சந்திப்பதற்கு இவ்வளவு பாரம் இருக்குமானால் நீங்களும் எனக்கும் எப்படிப்பட்ட பாரம் இருக்கணும்? அது உங்களிடத்துல நான் விட்டு விடுகிறேன். அற்புதமான ஒரு தேவ மனிதன் பேதுருவுக்கு அதே 36வது பகுதியை நான் படிக்கிறேன். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தெற்கால் என்று அர்த்தங்கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவர் நற்கிரியைகளையும், கவனமாக கவனிச்சுங்க, அவள் என்ன பண்றாரம்மா? அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு ஆண்டவர் உள்ளத்துல வரும்போது அதோடைய முதல் பலனை என்னது? யூ ஹாவ் டு பி கிவ். நீங்க கொடுக்கக்கூடியவங்க மாறிடுவீங்க. இது யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தேவையில்லை. இதை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்றேன்னா, அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மனிதனாகி சுரேஷ் நான் இங்க நின்று கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிப்பட்ட நிலையில இல்லைன்னா இன்றைக்கு நானும் என் குடும்பமும் இங்க இருக்க மாட்டோம், வேற இடத்துல இருப்போம். அநேகருடைய தேவ பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை அநேகருக்கு கொடுக்கிற விஷயமாக அநேகர் இன்று உலகமெங்கும் தேவனுடைய சாட்சிகளாக இருப்பதை மறக்க முடியாது. அது உங்களுடைய பண்பாக மாறும், அது உங்களுடைய செயலாக மாறும். நம்ம அடிக்கடி இதை மறந்துடுறோம் இல்லையா? என்னுடைய குடும்பம் யார்? இவங்க என்ன பண்றாங்க? இவங்க அந்நாட்களில் அவள் வியாதிப்படுறா, மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடைத்து வைத்திருந்தார்கள். இங்க பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது. யோப்பா பட்டணம் லெத்தா ஊருக்கு சமீபமான அந்த வசந்த ஊருக்கு சமீபமான இருந்தபடியால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரே அவனிடத்திற்கு பக்கத்து ஊர்ல தான் அவங்க இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறாங்க. இந்த சீஷர்கள் மரித்து போனால் அங்க வந்து என்ன நடக்குதுன்னா, இது 39வது வசனம். எல்லாரும் என்ன 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 எது சொல்லுது? யாரா படிங்களேன். இந்த ஒரு ஸ்திரீ சாதாரணமான இல்ல, யாருக்கும் அறியப்படாத ஒரு சீஷி தான். ஆனா ஒரு ஊரே அந்த மரணத்தை தாக்கு பிடிக்காம கூடுறாங்க, சீஷர்கள் கூடி வராங்க ஒரு இடத்துல. ஆனா எனக்கு ஒரு இது படிக்கும்போது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அவங்க வீட்டிலேயே யாராச்சும் இறந்துருப்பாங்க இல்லையா, யாராச்சும் வியாதிப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஆனா அவங்களுக்கு இவ்வளவு தூரம் அந்த ரிஸ்க் எடுத்திருப்பாங்கன்னா தெரியல. ஆனா இந்த சீஷிக்கு அவங்களுடைய வேகத்தை பாருங்க. அப்போ இந்த பெண் எவ்வளவு தூரமாய் தங்களுடைய அந்த மக்களை இம்பாக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. ஊரே கூடுறாங்க. ஏன்னா ஒரு யூதன் ஒருவர் மரித்தாரானால் ஒரு நாள் ஃபுல்லா வைக்க முடியாது. அவருடைய உங்களுக்கு ரூல் தெரியும் இல்லையா? டக்குன்னு அதை அடக்கம் பண்ணி ஆகணும், அது எந்த நேரத்துக்குள்ள அவங்க பண்ணி ஆகணும். ஆனா அவ்வளவு சீக்கிரமா அந்த தேவ மனிதனை இங்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து செயல்படுவதே இந்த வேத பகுதி நமக்கு காரணம் என்ன? பெரிய பிரசங்கம் பண்ணினாலா? கிடையாது. நல்லா பயன்பட்ட பயங்கரமான ஒரு வேத பகுதிகளெல்லாம் தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்த ஒரு பெண்ணா? கிடையாது. அவர் செய்தது என்ன தெரியுமா?
துணிமணிகளை தைச்சு அவங்க உள்ள கூடி வராங்க, எல்லாம் வராங்க, பேதுருவிட்ட காமிக்கிறாங்க. தயவு செய்து இந்த பெண்ணை அப்படியே விட்டு விடாதீங்க, எப்படியாவது நீங்கள் இந்த எங்களுக்கு திரும்பி தர வேண்டும். என்ன ஒரு விண்ணப்பம் பாருங்க, என்ன ஒரு அவங்களுடைய கான்வர்சேஷன் போகுது பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். சொந்தக்காரங்க வந்துருவாங்க. இந்த இடத்துல இன்னொரு பகுதியை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. என்னுடைய அங்கிள் சிபி சாமியல் அங்கிள், அவள் இறந்து போன நேரத்தில் நான் தான் தனியாக அங்கே இருந்தேன். அவர் தன்னுடைய அவருடைய ஷர்ட்டில் நான் அதை சொல்ல விரும்பல, மிக எளிமையான ஒரு நபர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் எங்களால் கூட்டத்தை கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு, அவ்வளவு பேர் அந்த இடத்துல வந்து பேக்ட் ஆகிட்டாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல, எங்கிருந்து வராங்கன்னு தெரியல, எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபுல் இடம் வந்து பேக்ட் ஆயிடுச்சு. ஆனால் பெருமைக்காக நான் சொல்ல, யாரையாவது நம் கிறிஸ்துவுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தினால் உங்களுடைய மரணம் அவர்களுடைய பெரிய பாதிக்கு ஏற்படுத்தும். அவர்கள் சொல்லுகிறாங்க, ஐயா எப்படியாவது இந்த பெண்மணி எங்களுக்கு நீங்க எழுப்பி கொடுக்கணும். அவர் செய்தார் அந்த ஊழியத்தை செய்து முடித்தார். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குது, அவருடைய அந்த சாட்சி என்ன போட்டிருக்கும், இந்த யோப்பா பட்டணம் எங்கும் தெரியும், இந்த அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவங்க எடுத்துட்டா. ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கை இது ஒரு நாள் நடந்த சம்பவமா, ஒரு நாள் ஒரு 2 மாசம் நடந்த சம்பவமா? கிடையாது. அவருடைய வீட்டுக்கு போனவர்களுக்கு எல்லாருக்கும் அவன் நற்கிரியை செஞ்சிருப்பார், ஆண்டவருடைய அன்பை காமிச்சிருப்பார், பண்பை காமிச்சிருப்பார். ஆனா இதோட தாக்கம் எப்ப தெரிஞ்சது, அந்த அவருடைய ஆப்சன்ஸ்ல அவன் இந்த இடத்தை விட்டு போகும்போது மக்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அவருடைய ஊழியம் அந்த ஊரையே கையகம் செய்து விட்டது. இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு குடும்பத்தை, உங்களுடைய கணவனாரை, உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய ஊரில் உள்ள ஆண்டவரை அறியாதவர்களே, உங்கள் குடும்பம் இந்த ஆண்டவருடைய அன்பை உங்கள் வாழ்க்கை மூலமாக, உங்கள் குடும்பத்தின் மூலமாக தாக்கத்தை ஏற்படுத்துறது உண்டா என்பதை உங்கள் சிந்தையில நான் விட்டு விடுகிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது எபேசியர் 3:19 நான் இந்த பண்பு கண்டிப்பாக அந்த சீசைக்கு இருந்திருக்கும் இல்லையா? எபேசியர் 3:19 அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படுவோம். பார்த்தீங்க, பரிபூர்ணம் அந்த அன்பு இருக்கிறனால்தான் அந்த குணத்தை அவ காமிச்சிருக்க முடியும். எபேசியர் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதே வசனத்தை நம்ம யோசிக்கும் போது எபேசியர் 2:10 இப்படி, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் அழகா இருக்கும். நம்ம அதுக்காக நற்கிரிகளை செய்யறதுக்காக தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நான் ஆண்டருக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். காரணம், நான் இந்த குணம் அந்த பெண்ணுக்கு இருந்ததுனால்தான் ஒரு ஊரையே சம்பாதித்து கொள்ள அவளால் முடிஞ்சிச்சு. எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பார்த்தீங்களா? இந்த பண்பு, இந்த நற்கு நம்ம ஆண்டவர் என்று பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறோம். இந்த பண்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்ற காரியத்தை இன்னொரு வசனம், கொலோசியர் நல்ல வசனம் தான், 1:10 வாசிக்கும் போது, சகலவித நற்கிரிகளமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும் சகலவித நற்கிரிகளும். இது இருக்குதா? நம்மளை நாமே சோதிச்சு பார்ப்போம். இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நபரை உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் என்றால் மோசஸ் அண்ட் ஜோஷுவா. மோசஸும் ஜோஷுவாவும் நீங்க சிந்திச்சு பார்ப்பீங்கன்னா, ஒரு அழகான ஒரு வாலிபனை எவ்வளவு அழகாக, நான் நேரம் இல்லாததுனால சீக்கிரமாக போகிறேன், ஜோஷுவா அழகாக அவனை உருவாக்குவதை நம்ம பார்க்க முடியும்.
அவன் கூட கொண்டு வருகிறத இங்கே பார்க்க முடியும். யாத்ராகமம் 24:13, எண்ணாகமம் 13 28 24:13 ஒரு காரியம் மோசே ஜோஷுவாட்ட படிக்கிறார். என்னன்னா சொல்றாரு, ஆண்டு சொல்றாரு, இந்த சீனாய் மலைக்கு நீங்க யாரையும் கூட்டு வரக்கூடாது. ஆனா கூட்டிட்டு போறது யார கூட்டிட்டு போறாரு? தேவ பருவத்தில் உட்கார்ந்து 40 நாள் அங்க நின்று ஜெபம் பண்ணக்கூடிய இந்த காட்சியை யார் பார்க்கிறா? ஜோஷுவா பார்க்கிறான். ஒரு லீடர்ஷிப்பை அவன் 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 கையில கொடுப்பதற்காக அவன் தயாராக்கிக் கொள்றான். என்ன ஒரு உன்னதமான ஒரு லீடர் பாருங்க. ஒவ்வொரு அணுவும் நீங்க மோசையும் ஜோஷுவாவும் நீங்க பிரிச்சே பார்க்க முடியாது. எப்பொழுதும் கூடயே இருப்பாரு, எப்பயும் கூட இருப்பாரு. அது அவருக்கு எப்போ நமக்கு அது தெரிஞ்சிச்சு? அவர் மோசே விட்டு போனதுக்கு அப்புறம் அவனுடைய நற்குணங்கள், பெரிய காரியங்களை அவன் தனியா நின்று தேவனோடு உதவியோட செய்ததை அந்த சாயல நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த இம்பாக்டை நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறோமா? நம்ம படிக்கிறோமா? ஒரு நாள் எல்லாருமே கடந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது. எல்லாருமே போக வேண்டும். நம்ம ஆண்டவர் அழைத்த அந்த இடத்துக்கு நாம் போய்விட வேண்டும். ஆனால் நாம் போகிறதுக்குள்ள நம்முடைய தாக்கத்தை, நம்முடைய டார்ச்சை, நம்ம கையில் கொடுத்துக்க ஆண்டோடைய டார்ச்சை இன்னொரு கையில் கொடுத்து கமான் என்று தட்டி கொடுத்து, இது ஒரே நாள் நடக்கிற சம்பவம் கிடையாது. அது மனசில் வைக்க வேண்டும். எவ்வளவு சகோதரிமார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நம்முடைய சபை மத்தியில் குறைஞ்சு கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பேர் இதை செயல்படுத்துகிறோம்? கவுன்சிலிங், மற்றவர்களோடு பேசுவது, அந்த காரியத்தை ரொம்ப அருமையா. அது மாத்திரமல்ல, போர்ல எண்ணாகமம் 11:28 நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க எப்படியாக போர் செய்ய வேண்டும் என்ற அந்த காரியத்தையும் ஜோஷுவாவுக்கு அவர் சொல்லி கொடுத்ததே நாம் மறக்க முடியாது. அதான் கடைசியில உபாகமம் 31:8 நாம் படிக்க கூடுமானால், அழகா கர்த்தாவே உனக்கு முன்பாக போகிறவர் மோசே ஒன்று சொல்றாரு. கர்த்தர் தாமே ஜோஷுவா நான் போறேன், ஆனா அவங்க கூட பாருங்க என்ன ஒரு சாலிடான ஒரு தாக்கத்தை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இவ்வளவு தூரம் என் கூட நீ பயணிச்சிட்ட, எல்லாமே நீ பார்த்துட்ட, நான் போரிடுவது பார்த்துட்டேன், ஆண்டவர் சமூகத்துல இருந்து என் மக்களுக்காக கெஞ்சுவதை நீ என்ன கண் முன்னாடி நீ பார்த்துட்ட. நான் எதுவுமே ஆண்டவர் இல்லாம நான் செய்ததே கிடையாது. வாலிபனே, நான் இப்ப சொல்றேன், நீ பயப்பட வேண்டாம். என்னை விட மேலானவர் உன் கூட இருக்கிறாரு. இந்த மக்களை வழி நடத்துவதற்கு உன்னால முடியும். நீ தைரியமா போ. எவ்வளவு பெரிய ஒரு வேர்ட்ஸ் பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய வேர்ட்ஸ். இது 1 வருஷமோ 2 வருஷமோ நடந்ததில்லை. அருமை தம்பி தங்கச்சிமாங்களா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மிக முக்கியமான ஒரு இம்பேக்டை ஜோஷுவாக்கு மோசே கொடுத்து விட்டதை நாம் பார்க்க முடியாது. ஒரு லீடர்ஷிப், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு மோசே. இன்னொரு ஆளை நான் அங்கே ரொம்ப அருமையான, இது போன வாரம் இதில் இது சொல்லியிருந்தாரு, தீமோத்தேயு அண்ட் பால். ரொம்ப அருமையான கபிள்ஸ் இல்லையா? ரொம்ப அருமையான டீம் மேட்ஸ். யார் இவங்க? 2 வயசு வித்தியாசம். தோல் மேலே கைப்பட முடியுமா அங்கே 2 பேரும்? பவுல் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பவுலோட தீமோத்தேயோட போட முடியுமா? கிடையாது. வயசு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் மேக்சிமம் இருக்கும் நான் நினைக்கிறேன், தெரியல, இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த கேப் இருக்கும். ஆனால் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை யார் செஞ்சாரு? மிகப்பெரிய உன்னதமான பவுல். அவர் யார்? சாதாரண ஆள் கிடையாது. அவர் இந்த ஒரு வாலிபுடைய வாழ்க்கையில மிக தாக்கத்தை ஏற்படுத்த மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப்ல வராங்க, அவங்கள பார்த்துட்டாங்க. தீமோத்தேயு ஒரு லிஸ்ட்ரா அந்த ரோமன் இதில் இருக்கிறாரு, மாநகரத்தில் இருக்கிறாரு, பார்த்துட்டு போயிட்டாரு. ஆனால் 2வது தடவை அவர் சந்திக்கும் போது அந்த தீமோத்தேயுவை கூட்டிட்டு போறாரு. காரணம் என்ன தெரியுமா? தீமோத்தேயுடைய பண்பு அவனை பாதிச்சது. அவனுடைய ஆண்டவருக்குள்ள பயபக்தி அவனை பாதிச்சது. அப்படின்னா நீங்க தீமோத்தேயுவை படிக்கும்போது சொல்லுவாங்க, யார் அவருக்கு அவ்வளவு இம்பாக்ட் கொடுத்தது? அவருடைய
பாட்டி, அவருடைய அம்மா. எனக்கு என்னமோ இந்த பவுல் சந்திக்கும் போது அவருடைய தகப்பனார் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனா அவங்க எப்படி வளர்த்துனாங்கன்னா, தெய்வ பயத்துல எல்லா விதமான யூத நெறிமுறைகளிலும் சொல்லி வளர்த்துற நம் மகன் பவுலுடைய மனசுல, இந்த மனுஷன், இந்த வாலிபனை நம்ம செதுக்க முடியும், இந்த மனிதனை நான் ஆண்டவருக்காக பயன்படுத்த முடியும் என்பதுல அவர் கொண்டு போனதை நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு அருமையான, நீங்க அவருடைய 2வது மிஷனரி பயணத்துல அவரை தீமோத்தேயுவை கொண்டு போறதை நம்ம படிக்க முடியும். அவர் தீமோத்தேயு ஒரு சீஷன் மாத்திரமாக இருந்தாரா? கிடையாது. ஒரு நண்பனாக இருந்தார். ஒரு கோ-ஒர்க்கராக அவரை பயன்படுத்தினார். ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 17:4 நம்ம படிக்கும்போது அவரோடு உடன் ஊழியராக பீரால அவரை பயன்படுத்துறாரு. அவர் கூட கூட்டிட்டு போறாரு. அப்போஸ்தலர் 17:15 நம்ம படிப்போம்னா ஏத்தன்ஸ்ல அவர் கூட ஊழியத்துல பங்கு கொள்ள வைக்கிறாரு. கொரிந்து பட்டணத்துல ஆக்ட்ஸ் 18 அப்போஸ்தலர் 18:5 படிக்கும்போது அவர் கொரிந்து பட்டணத்துல ஊழியத்துக்காக பயன்படுத்துகிறார். எவ்வளவு சூப்பர், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கோ-ஒர்க்கராக அவனை அப்படி பண்படுத்துறார், ஒரு ஊழியனாக. இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அவருடைய நேரம், அவனுடைய கவனம். பவுலுக்கு எத்தனையோ வேலைகள் இருந்திருக்கான், எத்தனையோ பிரயாணங்கள், பிஸியிலையும் இந்த வாலிபனை அவர் ஒரு கண்ணு வச்சு அவனை செதுக்கிட்டே, அவனை உருவாக்கிட்டே இருக்கிறாரு. யாரையாவது நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களை, உங்கள் மனசுல ஆண்டவர் கொடுத்த நபர்களை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீங்களா? இம்பாக்ட் பண்றீங்களா? அவ்வளோ அருமையான ஒரு காரியம். அது மாத்திரமில்ல, அது மாத்திரம் அவர் கற்றுக் கொடுக்கல. நீங்க பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 19-23 நீங்க படிப்பீங்கன்னா, ஒரு ரோம இம்ப்ரெஸ்மெண்ட்லயும் அவனை கைதியிலையும் அவரோடு கூட இருக்கிற இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். சிறைச்சாலையில அவர் கூட இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார் தீமோத்தேயுக்கு. அவர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபுல் தைரியமா இப்ப போ என்று ஊழியத்துக்கு போன்னு சொல்ல முடியும். ஒரு வாழ்க்கை, ஒரு மனுஷன் ஆண்டவருடைய எல்லாவற்றையும் இம்பாக்ட் பண்றதுக்கு உங்களால் முடியும். நான் பெரிய காரியங்களை உங்கள்ட்ட நம்ம கொடுக்கல. இது படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாக்கம் என்ன? உன் வீட்டில் உள்ள உன் பையன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைய இந்த ஆண்டவராக இயேசுவை நீ இம்பாக்ட் பண்ண உன்னால முடியுமா? இதுதான் எனக்கு முதல் வந்த என்னுடைய தாக்கமா இருந்துச்சு. எனக்கு தாக்கமா இருந்துச்சு. எஸ், பவுல் பண்ணினாரு, பேதுரு பண்ணினாரு, ஜோஷுவா மோசே பண்ணினாரு. ஆனா நீ பண்ணக்கூடிய வேலை, உன் குடும்பத்தில் இருக்கிற உன்னுடைய இன்னர் சர்க்கிளுக்குள்ள இருக்கிற ஆட்களை உன்னால ஆண்டவருடைய அன்பை சொல்ல முடியுமா? அதுதான் எனக்கு ஒரு சேலஞ்சா இந்த வேத பகுதி எனக்கு இருந்துச்சு. யோசிச்சேன். அது மாத்திரமில்ல, நீங்க எல்லா எபிசோட்ஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா தீமோத்தேயுடைய வார்த்தையை அவர் பயன்படுத்தாத நிருபங்களே இல்லை. கொலோசியர், தெசலோனிக்கர், எல்லா ரோமர்ல, ஃபர்ஸ்ட் கொரிந்தியர், செகண்ட் கொரிந்தியர், பிலிப்பியன்ஸ், கொலோசியன்ஸ்ல, தெசலோனிக்கர்ல எல்லாமே தீமோத்தேயுடைய பேர்கள், அவருடைய பேர்கள் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. எவ்வளோ என்ன சொல்றாரு தீமோத்தேயை பார்த்து? உத்தம குமாரனாக. உங்களுக்கு யாராச்சும் அப்படிப்பட்ட நபர்கள் ஆண்டருக்குள்ள வழி நடத்தி கொண்டிருக்கீங்களா? ஒரே ஒரு வசனம் சொல்றாரு. அவருடைய ஃபுல்லா 2 தீமோத்தேயு 2:2 நம்ம படிக்க கூடுமானால், நீ கேட்ட என் போதனைகள் மற்றவர்களுக்கும் கூட போதிக்கப்பட வேண்டும். நீ விசுவாசம் வைத்திருக்கிற மக்களிடம் எல்லாம் அதனை போதிப்பாயாக. பிறகு அவர்களிலும் அவற்றை இது வேற மொழியாக்கத்தில் படிக்கிறேன், அவற்றை ஏனைய மக்களுக்கு போதிக்க முடியும். பவுல் தீமோத்தேய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியனாக, ஒரு ஊழிய வாஞ்சி உள்ள ஒரு மகனாக, அது மாத்திரமல்ல 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு கையில கொடுத்து, ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சிருக்கும்,
தீமோத்தேயு எல்லாம் கற்றிருப்பாரு. ஆனாலும் சில போதனைகளை, ஒரு சபையுடைய ஆராதனை முறைகளை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பவுல் கையில ஒப்படைச்சதை நம்ம மறக்க முடியாது. ரொம்ப அழகான ஒரு பயணம், ரொம்ப அழகான ஒரு பயணம். அதில் நீங்களும் நானும் எவ்வாறாக மற்றவர்களை பாதிக்கிறோம், தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் என்பதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்தின தேவ பிள்ளைகளை நான் படிக்க போகிறேன். ஒரு லிட்டில் கேர்ள், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 19 படிப்பீர்களானால் அதில் ஒரு சம்பவம் வருகிறது. ஒரு அடிமை பெண், சீரிய நாட்டுக்கு ஒரு அடிமை பெண்ணை அவங்க கைதியாக கொண்டு போகிறாங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியால் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவாள். இந்த பெண்ணோட நமக்கு அநேக நேரங்கள் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, சார் ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே நான் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சாட்சியா இருங்க, எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்படிப்பட்ட கண்டிப்பாக நம்ம சொல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கும். நானே என்னால் ப்ரெஷரில் இருக்குது, நானே இவ்வளோ பிஸியாக இருக்கேன், என் வேலை இடத்துல போனால் தாங்க முடியல. ஆனால் இவ்வளோ மத்தியிலும் நீங்கள் ஒரு ஊழியம் கூப்பிடாதீங்க, என்னை பற்றி தெரியுமே, எனக்கு டைம் இருக்கும்போது நான் பார்க்குறேன். எப்படி நமக்கு டைம் இருக்கும்போது நான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எனக்கு என்னமோ வேதாகமத்தில் அப்படி இல்லைன்னு தோணுது. அப்படி நான் டைம் இருந்தால் நீங்கள் வாங்கன்னு ஆண்டவர் வெயிட் பண்ண ஆளை நம்ம பார்த்ததில்ல. நீ எல்லாம் விட்டுட்டு வானா சொல்கிற. ஆபிரகாம்கிட்ட தான் சொன்னார், ஜாலியாக வீட்டுக்குள்ளேயே இரு, உன்னுடைய இனத்தாரத்தில் முடியல. அவன் எப்போ தன்னுடைய இனத்தாரை எல்லாம் விட்டு முழுமையாக பண்ணாரோ அப்போதான் ஆண்டவர் ஆபிரகாமை பயன்படுத்தினாரு. எங்கேயோ ஒரு மனசுக்குள்ள உள்ள வச்சுட்டு ஆண்டவரே சிலுவையை எடுத்துட்டு வரணும். நம்ம சிலுவை இல்லை, கிராஸ் இல்லை, ஒரு இரும்பு சிலுவையை தூக்கிட்டு பின்னாடி அப்படி இல்லை. அதுல எல்லாமே அடங்கும். உன் நேரம், உன் குடும்பம், உன்னோட வேலை, உன்னுடைய பிள்ளைகள், நீ எது மேலா வச்சிருக்கியோ எல்லாமே இந்த சிலுவை என்ற உள்ளத்துல அடங்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நீ ஆண்டவரை நேசிக்கணும்னா நீ அங்க வரணும். அதுதான் என்னை பின்பற்றணும். இவ்வளோ ஹார்டல்ஸ் இருக்குது. அப்போ சார், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? பவுல் சொல்றாரு, ஒரு நாள் அதை என் ராஜாவின் முன்பாக, என் அப்பாவின் முன்பாக நான் அதை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதியாக தருவார். மறந்து போயிட வேண்டாம். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எதை நீங்கள் இழுக்கிறீங்களோ ஒரு போதும் அவர் உங்களுக்கு கடனாளி கிடையாது. அது நீங்க உறுதியா உங்க மனசுல அதை நீங்க எழுதி வைத்துக்குங்க. இந்த சிறிய பெண் எப்படி, அவளுக்கு உடனே அந்த நாச்சியார் பக்கத்தில் போயிருக்க வாய்ப்பு இருக்குதா? உடனே போயிருப்பாளா? அந்த பெண் அடிமை பெண், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மா அப்பாட்ட இருந்து பிடுங்கி அவள் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அவள் சூழ்நிலை கொஞ்சம் கவனமா பாருங்களேன். அம்மா அப்பாட்ட இருந்து செப்பரேஷன், அவனோட ஊர்ல இருந்து செப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவனோட கவலை. எப்படி அவளுக்கு மனசு வந்துச்சு, எப்படி அவளுக்கு ஒரு உள்ளம் வந்துச்சு. என்னுடைய ஒரு தெய்வ மனிதன் இருக்கிறார், எலிசா, அவள்கிட்ட நீ போய் சொன்னீன்னா என்ன ஆகும்? இன்ன பிரகாரம் அவ சொல்றாங்க. அந்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, அவள் நாகமான்ட்ட போய் சொல்லும்போது இன்ன பிரகாரமாய் அந்த பெண்மணி சொல்ற. யார் இந்த நாகமான்? கிரேட் வாலியர், மிகப்பெரிய தளபதி. அவருக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்ட். ஆனா அந்த இடத்துல அந்த இம்பாக்டை, அந்த தாக்கத்தை அந்த தன்னுடைய எஜமானின் இடத்துல அவள் காண்பிக்கிறத நம்ம மறக்க முடியாது. அன்பான சகோதரிகள், நீங்க எந்த சூழ்நிலையில வேலை இருக்கலாம், உங்களுடைய பாதை மிக கடினமாக இருக்கலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சுகவீனத்தை நான் கடந்து போறேன்? கவலைப்படாதீங்க. அந்த மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை உங்க கையில் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். மறந்து விடக்கூடாது. இயேசு வறுமைதான், கொடுமைதான், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எப்படி நாளைக்கு இருக்குன்னு தெரியல. கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசுவை நீங்க எப்போது சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த மிகப்பெரிய தெய்வம் உங்களுக்கு காவலாக, உங்களுக்கு எல்லாவற்றும் உங்களை பாதுகாக்கிற வல்லமுள்ள தெய்வம் உங்களோடு கொடுக்கிறார்.
அவர் சாதாரணமா தெய்வம் அல்ல. நம்ம அடிக்கடி நம்ம தெய்வத்தை ஒரு சாதாரண ஒரு தெய்வத்தோடு ஒப்பிட முடியாது. அவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரம் உள்ளவர், இல்லாத இடத்துல வெளியே செய்யக்கூடிய தெய்வம். கடல்களை நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நடந்து அக்கறைக்கு போக முடியும், சாத்தியம் முடியவர். ஆனால் காரணம் என்ன? உங்கள் விசுவாசம் அவர் மேல் இருக்கணும். இதுதான் இந்த வேதத்தினுடைய முழுமையான ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நீங்க அப்படியே புரட்டிட்டு போனீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கை, விசுவாசம். அவர் யார் என்பதை பற்றி அவரையே பிடித்துக் கொள்வது. அது தாவீது செய்தார். அப்படி நீங்கள் செயல்கூடுமானால் இந்த இந்த ஆளை, அந்த இம்பாக்டை அந்த ஆண்டவராக அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நாகமுடைய வாழ்க்கை மிக ட்ரெமெண்டஸா மாறிச்சு, மிக அற்புதமாக மாறுது. நம்ம வேதத்தில் படிக்க முடியும். நம்ம நேரம் இல்லாதனால எலிஷாவுடைய தாக்கத்தை எலிஷா விடவே மாட்டாரு. நீங்கள் அந்த வேத பகுதியை 2 ராஜாக்கள் 2:9-14 நீங்கள் படிச்சீங்கன்னா விட்டே கொடுக்க மாட்டாரு. எருசலேமில் போனீங்கன்னா பெத்தேல்னு சொல்கிறாங்க தீர்க்கதரிசிகளே, உங்கள் எஜமான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இல்லையா, தெரியுமில்ல, எனக்கு தெரியும். ஆனால் சொல்கிறாரு, எலியா சொல்கிறார், இங்கேயே இருப்பா, முடியாது, கூடயே வர. என்னதான் கண்டுச்சு. பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேர்ஸ் 14 நீங்கள் படிச்சீங்கன்னா எருசலேம் வந்து சொல்கிறாங்க, அங்கே உள்ள தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, உங்களுடைய எஜமான் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க தெரியுமா? தெரியும். அப்போ அதே வேர்ஸ் சொல்கிறாரு, எலிசா சொல்கிறார், இங்கேயே இருப்பா எலிசாட்ட, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உங்கள்கிட்ட என்னதான் வேணும்? என்கிட்ட நீ இவ்வளோ தூரம் போனீங்க, நீ எங்க கூட வந்துட்டு இருக்கிறிய, உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்குற ஒரு ஆவியின் வரம். அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கல, அவருடைய சொத்தை கேட்கல, அவர் வேறு எதுவுமே கேட்கல. அவர் கேட்டது என்னன்னா, எஜமானே, ஆண்டவர் உன் கூட இருக்கிற நான் கண்ணால பார்க்கிறேன், நான் எல்லா விதத்தையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீ எனக்கு கொடுக்க கூடுமானால் ஆவியின் வரத்தை எனக்கு தாங்க தாங்க. என்ன ஒரு இம்பாக்ட் இல்லைங்களா? சொல்ல முடியுமா? தங்களுடைய பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பனை பார்த்து, அப்பா உங்களுடைய வேதம் எனக்கு வேணும், நீ நம்பின இயேசு எனக்கு வேணும். யாராவது சொல்ல முடியுமா? அந்த நேரத்தில் காலகட்டங்களில் எதை கேட்கிறோம்? சொத்து, ப்ராப்பர்ட்டி. அப்பா எனக்கு நீங்க அந்த பிசினஸ் எனக்கு வேணும். தர முடியாது, என் தம்பிக்கு தர முடியாது, என் தங்கச்சிக்கு தர முடியாது. அது எப்படி கொடுக்கலாம்? விவாதம் இல்லையா? நம்மளை பற்றி சொல்ற அநேக இடத்துக்கள் நம்ம பார்க்கிறோம். Are you impact anybody? ஆண்டவருடைய அன்பை யாருக்காவது அவர் சொல்றாரு, எலிசா கண்டு, என் தகப்பனே, அவனுக்கு தெரியும் யார் இவர். அவன் சொல்ற வசனத்திலேயே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, நீ எல்லாமே இருந்திருக்கீங்க, நீங்க ஒரு சின்ன ஒரு ராஜாவை போல இருந்திருக்கீங்க, தனிமையா இல்லை. நீ ஆண்டவர் உங்களோட எப்படி இருந்தார் என்று இந்த எலிசாவாகிய நான் பார்த்ததுண்டு. எனக்கு அந்த ஒரு பயபக்தி எனக்கு தாங்க சொல்லி கொடுத்தாரா? கிளாஸ் போட்டு சொல்லி கொடுத்தாரா? 10 நாள் கிளாஸ், 20 நாள் கேம்ப் போட்டு சொல்லி கொடுத்தாரா எலியா? கிடையாது. அவருடைய வாழ்க்கை எலிசாவுடைய வாழ்க்கையை தாக்கத்தை ஏற்படுத்துறது. அதன் மூலமாக அவன் விட்டே பிரிய முடியவில்லை. விட்டே எப்படி தீமோத்தேயும் பவுலும் விட்டு பிரியாதிருந்தார்களோ அதே போல பிரியாதிருந்தார்கள். நீங்களும் நானும் எவ்வாறு மற்றவர்களை இம்பேக்ட் பண்றோம்? அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், யாரையும் நம்முடைய எஜமானாகிய இயேசுவை யாரும் மறக்க முடியாது இல்லையா? இதை தாக்கத்தை 12 சீஷர்கள் ஆண்டவர் வாழ்ந்த 3 வருஷ காலத்தில், 33 வருஷத்தில், 3 வருஷத்தில் அவர் சீஷர்களை மாத்திரம் உருவாக்குனதை நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது. பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவங்களோடு ஆண்டவருடைய கிங்டம் பற்றி, ராஜ்யத்தை பற்றி போதித்த விதத்தை, அவங்களுடைய அழகு உருவாக்குனத சீஷர்கள், 12 சீஷர்கள். நம்ம அப்போஸ்தலர்ல படிக்கிறோம், ஒரு வார்த்தை வரும், சொல்ல முடியுமா? உலகத்தை இங்கேயும் வந்து விட்டா முடியுமா? ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த 12 சீஷர்களையும் உருவாக்குனதை நம்ம மறந்து போகவே முடியவே முடியாது. என்ன அவர் சொன்னது? இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாய். இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா. இந்த இம்பாக்டை
கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் சீஷர்களுக்கு மட்டுமில்லை, இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம அதுதான் இன்னைக்கு மையமான கருத்து. இந்த அன்பு தான் இயேசுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். இந்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறோமா? நம்ம அருகில் இருக்கிறவர்கள் நம்ம அன்பா இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தார் மத்தியில் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 படிப்பீங்கன்னா, நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை. அன்பா இருக்கணும்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, யோவான் 13:35 சொல்லுகிறது, நீங்கள் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் அதனால நீங்கள் என்னுடைய அப்பா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அப்பதான் சொல்லுவாங்க. அதுதான் அடையாளம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த அன்பை அப்படியே கட் பண்ணி தனியா வச்சு அது அப்புறம் பார்த்துக்கலாம். சார் நீங்க ஏன் அன்பா இல்லை, ஏன் சண்டை போடுறீங்க? இல்ல பிரதர் இப்படிலாம் அப்படியே இப்படி நிறைய காரணம், ரீசன்ஸ் ஒய், அதுக்கெல்லாம் ஒரு ரீசன். ஆனால் அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியல. ஒரு கோர்ட்டில் போய் வாதாட அந்த அளவுக்கு அவங்க அந்த இதை வைக்கிறாங்க, அந்த பெட்டிஷனை வைக்கிறாங்க. அப்போ நம்மளே என்ன ஆயிடுவோம்னா, ஓ ஆமாம் பிரதர் நீங்கள் அன்பாவே இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அன்புதாயா முக்கியம். அவர் சும்மா சொல்லலை, சும்மா சொல்லிட்டு வழி நடந்து போகும்போது சொல்லிட்டு போல. அவர் அடிக்கும் போது, கல்வாரியில் துடிக்கும் போது, ஆண்டவரே மன்னிங்க என்று சொன்ன ஒரு நம்முடைய தெய்வம் தான் என்னையும் உங்களையும் பார்த்து சொன்னது, அன்பா இருங்கள். இம்பாக்டட். இந்த அன்பு நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை நம்ம மற்றவர்களுக்கு சொல்கிறோமா? அது மாத்திரமல்ல, நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா, செர்மன் ஆன் தி மவுண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆவியில் எளிமை இருக்கணும், இருக்குதா? அதை இம்பேக்ட் பண்ணியிருக்கோமா? ஆண்டவருடைய கரத்துலேருந்து சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு அங்கே தான் நிறைய பிரச்சனை இல்லைங்களா? சாந்த குணம். நீதியின் மேலே பசிதாக இருக்குதா? அந்த இம்பேக்ட் பண்ண முடியுமா நம்மளால்? இறக்க முடியவங்களா இருக்கீங்களா? யாராவது நம்ம சபையை சார்ந்தவர்கள் மருத்துவமனையிலையும் எங்கேயாவது இருக்கும்போது நம்முடைய பிரசன்ஸ் அங்கே இருக்க முடியுதா? நான் யாரையும் கண்டிப்பாக வரணும், நாங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அப்படி இல்லை. ஆண்டோட பிள்ளைங்க மேலே உங்களுக்கு இறக்கம் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு பி டூ. நீங்கள் அதை பண்ணுவீங்க. அதை யாரோ கொண்டு போய் புஷ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்துடுவீங்க. அதுதான் குடும்பம். இன்னைக்கு வேற சமுதாயத்திலிருந்து ஆண்டவராக இயேசுவை பற்றி அறிந்து இந்த குடும்பத்துக்குள் நம்ம அங்கத்தினராக இருக்கோம். நாம தான் அவங்களுக்கு குடும்பத்தினர், நாம தான் எல்லாமே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நாங்களும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாக இந்த ஆண்டவரை இருக்கிறோம்? சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறோமா? இம்பாக்ட். ஆண்டவருடைய குணம் ஒரு நற்குணம், அது நமக்கு போதிச்சிருக்காரு. அந்த குணத்தை மற்றவங்களிடத்துல சமாதானம் பண்ணாம 10 மடங்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிற நபராக நான் இருக்கிறேனா? கேள்வி. ஆர் யூ இம்பாக்டட் திஸ் கைண்ட் ஆஃப்? லாஸ்ட்ல இதெல்லாம் படிச்சுட்டு நான் ஒன்னே எழுதுறேன், இப்படியும் இம்பாக்ட் பண்ணக்கூடாது. எப்படின்னா, யோவான் 3 யோவான் 9லேருந்து நீங்கள் 11 வரை வாசித்தீங்கன்னா, 9ஆம் வசனத்தை மட்டும் நான் படிச்சிடுறேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்கள் முதன்மையாக விரும்புகிற தியோத்திரப்பு என்பவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம இம்பேக்ட் மற்றவங்களை பண்ணலாலும் பரவாயில்ல, பேட் இம்பேக்ட் மட்டும் தயவு செய்து பண்ண வேண்டாம். சீஷனாகிய யோவான் பார்க்குறாரு அந்த சபையில் ஒரு நபர், இந்த நபர் மற்றவர்களை தப்பிதமாய் நடத்தக்கூடியவனாக இருக்கிறார். ரொம்ப அழகான 10ஆம் வசனம். ஆனபடினால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிறான். ரொம்ப கடினமான வார்த்தை, ரொம்ப தேவையில்லாத வார்த்தையை போட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறான். எங்களை நிம்மதியாகவே இருக்க முடியறதில்ல. அவன் மேலே உங்கள் கண்ணு கொஞ்சம் வச்சுக்கங்க. அது மட்டும் செஞ்சால் பரவாயில்ல, அவன் மட்டும் கெட்டா பரவாயில்ல. வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரியும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் என்று. அவன் அப்படி மட்டும் சொல்றல, தன் சகோதரரையும் ஏவி விட்டு மற்றவர்களையும் அவன் டெமாலிஷ் பண்றான். அதனால அவனை ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. தியோத்திரப்பை பற்றி சொல்லும்போது
என் மனசுல வந்துச்சு, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட இம்பேக்ட் பண்ணாதவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு பாரம் இல்லாதவனாக, ஒரு நல்ல பேட் இம்பேக்ட் பண்ணாதவனாக என்னை காத்துக்கொள்ளுங்க. எனக்கு நிறைய வெறுப்பு இருக்குது, கசப்புகள் இருக்குது. அது என் மனசுலேயே வச்சு தேவ சமூகத்தில் முறையிட்டுட்டு இந்த சபையில மற்றவர்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க ஒரு பங்காக ஊழியத்துல தடையாக நான் இருக்கக்கூடாது. அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை ஒரு ஒரு இடையூறாக இருந்து விடக்கூடாது. எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தோடு நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கிலீஷ் வேதாகமத்துலேயும் மலையாளம் நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து பார்க்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பகுதிகளை ஆண்டவர் உங்களோடு நீங்கள் பேசியிருப்பார். ஒரு நிமிஷம் உங்கள் தலைகளை நீங்கள் தாழ்த்தி ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகத்துவமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை ஒரு இடத்துல இருந்து நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க சுவாமி. நாங்கள் எவ்விதமாக மற்றவர்களை இம்பேக்ட் பண்ணுகிறோம் என்பது என்னோடு நீங்க பேசின விஷயத்தை, அற்பமான என்னோடு நீங்க பேசின விஷயத்தை நான் ஆண்டவரே இந்த இடத்துல நான் பகிர்ந்திருக்கிறேன். யாருக்காவது ஆண்டவரே மற்றவர்களோடு இப்படிப்பட்ட தாக்கத்தை, ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற தாக்கத்தை எங்கள் உள்ளத்தில் தாங்க ஆண்டவரே. 40 வருஷமாக 20 வருஷமாக இந்த உன்னதமான தெய்வத்தை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஏற்றி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மிக பயபக்தி உள்ளவர்களாய், எப்படி பவுல் தீமோத்தேயு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ, ஜோஷுவா மோசே ஜோஷுவாவை எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ, ஒரு அடிமை பெண் ஆண்டவர் தன் எஜமாற்றி தன்னுடைய எஜமானை எப்படி தாக்கத்தை, தேவனுடைய அன்பினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தினாலோ, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில கசப்புகள் இருக்கலாம், சங்கடங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிற நிலையில் இருக்கலாம். ஆனால் எல்லா இடங்களிலும் உம்முடைய அன்பை ஆண்டவர் நீர் உம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது, நான் அன்பாக இருந்தது போல, என்னை பகைக்கிறவர்களுக்கு நேராக என்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பித்தது போல நீங்களும் அன்பு உள்ளவர்களாய் இருக்க கற்றுக் கொடுக்கிறேன் சொன்னது போல நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு பாடலை மட்டும் பாடி இந்த ஜெபத்தை முடிக்க. வேலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, வேலையில்லாவும் கிருபையால் உடைந்ததாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே வெறும் யாக்கிடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாணைந்து கொள்ளுமே, கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணால என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.